கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான் என்ற தலைப்பில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், அவன் தன்னை காத்து கொள்ளுகிறவனாய் இருப்பான். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போற தலைப்பு, அவன் துணிகரமாக பாவம் செய்யாதவனாக இருப்பான் சொல்லி. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வித்து அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே அவன் துணிகரகமாக பாவம் செய்யாதவனாக, பாவத்தில் வீழ்ந்து போகாதவனாக, அவன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் கடைசி பகுதி, முதல் பகுதி சொல்லுது, தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப தேவனால் பிறந்த இவனும், புது சிருஷ்டியா இருக்கிற இவனும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்ட இவனும் அவன் பாவம் செய்யான். ஏன் பாவம் செய்யான்டா, அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை பாவம் செய்ய விட மாட்டார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறோம், 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்களை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடியால் நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தில் அதிபதி நியாயத்தீர்ப்பு படுபட்டது நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அப்ப பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அங்கே 13வது வசனம் சொல்ல, சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமா பேசாமல் தாம் கேள்விப்பட்ட பாவ யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. அப்ப சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் எங்களுக்குள்ள வருவார். அவர் வந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துறது மட்டுமல்ல, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் எங்களை பாவம் செய்ய விடாதபடி காத்துக்கொள்வேன்டா. அவர் தான் எங்கள் ஆவியின் அச்சாணியாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீட்கப்படும் நாளுக்கென்றவர் எங்களுக்கு முத்திரையா இருக்கிறபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை துணிகரமாக பாவம் செய்து பாவத்தில் விழாதபடிக்கு அவர் எங்களை காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே வேளையில 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே இன்னொரு காரியத்தை யோவான் சொல்லுகிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரிகளை அழிக்க முடிய தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆனா அவனுடைய, அதாவது பிசாசையும் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குத்தான் மனுஷகுமாரனாய் தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்டார். ஆகவே பிசாசை அவனுடைய செயல்களை, கிரியைகளை அழித்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் ஜீவனமானவர் நமக்குள்ளே இருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே, அந்த பரிசுத்த வித்துக்குள்ளே நம்ம இருக்கிறபடினாலே, பரிசுத்த வித்துனாலே நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை நாங்களே காத்துக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர்களை தடுத்து ஆட்கொள்ளவும் கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்ற அந்த விசுவாசம், நாம் தேவனுடைய பிறப்பு, தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கிறது உணர்வு உடையவர்களாய் தொடர்ந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.